ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பேனியோ ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஐ மூலயமா எப்படி பேசலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்ம வெளிநாட்டு செல்லும் போதோ இல்லை ஆட்களை பார்க்கும் போதோ, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் இந்தியா போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, எப்படி பேசுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே மொழி தமிழ் ஆர் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியும். இந்த மொழியை மட்டும் வச்சு எப்படி சர்வே ஆகிறது வெளியில் போயிட்டு. இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் எப்படி இப்போ ஹிந்திலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நான் பேச போகிறதில்ல, நான் தமிழில் பேசுவேன். என்னோடய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்காக ஹிந்தியாக அது மாற்றி கொடுக்கும். இது நம்ம கூகுள்லே பண்ணலாம். ஈஸியாக சிம்பிளான வேலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் யார்கிட்ட எந்த மொழியில் வேணாலும் பேசலாமா? வெளிநாட்டிலையோ இல்லை இந்தியாவிலே நார்த் இந்தியாவில் போகிறீங்க, உங்களுக்கு வெறும் தமிழ் மட்டும் தான் தெரியும், இல்லை வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக உங்களோட மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கோங்க. அதில் கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மைக் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், சேஞ்ச் டு இன்டர்பிரேட்டர் மோடுன்னு சொல்லிட்டு நான் இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டை சொல்ல போகிறேன். அதுக்கு அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். Change to interpreted mode. Okay, what language do you want translated? இந்த மாதிரி ரெண்டு லாங்குவேஜ் நமக்கு கேட்கும். நான் இப்போது ஹிந்தி. Got it, Hindi. Let's start. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ மோடு மேனுவல் மோடுன்னு இருக்கும். மேனுவல் மோடு நான் எனேபிள் பண்ணிருக்கேன். ஆட்டோ மோடில் பேசினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீடியோக்காக நான் மேனுவல் போர்டில் மாற்றிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அது ஹிந்தியில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுது நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்? आपका क्या नाम है? ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है. बेल बॉय? हाँ जी. ये तो बैड बॉय है. What is your date of birth? आपकी जन्म तिथि क्या है? பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக ஹிந்தி பேசுது. இப்போ நம்ம தமிழ் வெர்சஸ் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பார்ப்போம். இங்கிலீஷில் ஈஸியாக பண்ணிடுது. இப்போ எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழ் வெர்சஸ் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உன் பெயர் என்ன? आपका क्या नाम है? எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். मुझ आइसक्रीम पसंद है. கோணை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा. வேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். டேய், என்னடா பண்ற? आप क्या कर रहे हो? ஓகே, ஹிந்தி தெரிஞ்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு எந்த மொழியில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு ஜாப்பனீஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் விசஸ் தமிழ் நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்னதுக்கு அர்த்தம். 1ワットと言ったら100ワットを意味します。டைலாக் அது தப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பேசி பார்க்கலாம். இந்த ஊரில் நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும்? この町で美味しい食べ物はどこで食べられますか? இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. என்ன பசி. ஜாப்பனீஸ் எனக்கு தெரியாது, இந்தியாவது லைட்டாக தெரியும். ஜாப்பனீஸை கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஜாப்பனீஸ் பார்த்தோன்னே வாயெல்லாம் கொளருது. ஆக்சுவலாக பாருங்கள், இது தமிழ்லேயும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தமிழ் லெட்டர் அப்புறம் ஜாப்பனீஸ் லெட்டர்லாம் இதில் எனேபிள்டாக காத்திருக்காங்க. ஒரு வேளை இது பேசுறது புரியலனா கூட ஜஸ்ட் நம்ம அப்படி ஷோ பண்ணலாம். ஷோ பண்ணுறது மூலிமா எல்லாருக்குமே புரியும். இப்போ டைம் என்னாச்சுப்பா? 今の時間は何ですか? பரவாயில்ல, குயிக்காக சொல்லுது, சத்தமாக சொல்லுது. இதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டிவைஸில் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. உண்மையை சொல்லிடணும். இது என் கையில் இருக்கிற இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, இப்போ இது மைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லோ எண்ட் மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுக்கலை.
நம்ம ஏதோ சொல்கிறோம், அது எதுவும் ரெகக்னைஸ் ஆகல, நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்குது. ஹை அண்ட் டிவைஸ் அட்லீஸ்ட் ஒரு 15K 20K மொபைல்ஸில் தான் இந்த ப்ராசஸே ஃபஸ்ட்டு வேலை செய்யுது. 10,000 ரூபாய்க்கு கீழே மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே கைஸ், வேறு எந்தெந்த லாங்குவேஜ்லாம் பேசலாம் ட்ரை பண்ணலாம் சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பாலாஜி, இது இன்ஃபோடெக் பிரசன்ஸ் பெனியோ ஸ்டுடியோ.